நாம இறந்தவருக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? இறந்தவருக்காக ஜெபம் செய்வது, திருப்பலி ஒப்பு கொடுப்பது முறையா? அருமையாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 43 45 வரை. ஒவ்வொருடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். அருமையாக நாம் வாசித்தோம். யூதா என்பவர் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கிறார் இறந்த ஆன்மாக்களுக்காக. அதே போல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்காக? அவங்க உயிர் தழுவாங்க, ஒரு நாள் எப்படி உயிர் தழுவாங்க, அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை. எனவே நாம் அவங்க பாவம் செஞ்சிருக்கலாம்ல, அந்த பாவத்திற்கு கழுவாயாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் செய்து அந்த ஆன்மா சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மோட்ச நிலை அடைய வேண்டும் என்று அவர் ஜெபம் செய்கிறார். எனவே இறந்தோருக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இங்கு ஒவ்வொரு ஆலயங்களில் நடைபெறுகின்ற எந்த திருப்பலிகள் வேண்டுமானாலும் நாம் என்ன செய்யலாம்? ஞாயிறு திருப்பலி தவிர மற்ற நாட்களிலே ஆண்மை இளைப்பாற்றிக்காக, ஆன்மாக்களுக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது கழுவப்படும், அப்பொழுதுதான் அது தூய்மை நிலையை அடையும். அப்ப நம்ம இறந்தோருக்காக வேண்டுதல் அடிப்படையான ஒரு கொள்கை. அப்பதான் அவங்க மோட்சத்துக்கு போக முடியும். புனித அகுஸ்தினார் அவங்களுடைய அம்மா மோனிகா இறந்து விடுறாங்க. இறந்து விடுற உடனே அவர் என்ன நினைப்பாங்க? வழக்கமாக எங்கள் அப்பா பக்கத்தில் தான் புதைப்ப என்ன அடக்கம் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு அகுஸ்தினார். ஆனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எங்கு வேண்டுமானாலும் என்னை அடக்கம் செய், ஆனால் பீடத்தில் என்னை நினைவு கூற மறவாதே. சரிங்களா? எங்கன்னா அடக்கம் பண்ணிக்க, ஆனால் எனக்காக நீ ஜெபி. எனவே இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உத்திரிக்கிற ஸ்தலம் என்றால் என்ன? அது ஒரு இடம் அல்ல, பகட்ரி. அது ஒரு புனிதப்படுத்தும் நிலை, அது ஒரு சுத்திகரிப்பு நிலையம், ஒரு இடைநிலை, இறப்புக்கும் மோட்சத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ சிலவங்க பாவத்தோட இறந்திருப்பாங்க. அப்போ அவங்க பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அப்போ அவங்க பாவம் கழுவப்பட வேண்டும். எனவே நாம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்து நாம் அந்த ஆன்மாவை கழுவுகிறோம், அந்த ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்கிறோம். செய்து அந்த ஆன்மா தூயதாக மாறி விண்ணகத்திற்கு போய் சேருகிறது. எனவேதான் திருத்தந்தை சொல்லுவார், இந்த உத்திரிக்கிற ஸ்தலம், இந்த பர்கட்டரி இஸ் எ ஹாஸ்பிட்டல் ஆஃப் காட்ஸ் மெர்சி என்று சொல்லுவார். பாருங்க, அந்த உத்திரிக்கிற ஸ்தலம், புனிதப்படுத்தும் நிலை,